நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன்டா நான் டேரெக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஈஸியாகவே டச் பண்ணாலே போதும், ஆப்புக்குள்ளே இன்புட் ஆயிடும். ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து ரெண்டாவதாக இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 5 இமேஜை இந்த மாதிரி பேக்ரவுண்டோட ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எப்படி ஹச்டி குவாலிட்டியில் எப்படி உங்களோட இமேஜை கட் பண்ணி எடுக்கிறது, அதுவும் குவாலிட்டி குறையாமல் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னு வந்து தனியாக வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி இப்போ வீடியோவாக ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த ப்ரீசெட்டில் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ளே போனதுமே உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மெசேஜ் மாதிரி வரும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவே இல்லை. ஏன்டா இந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நான் எங்கேருந்து இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் அப்படின்றத ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன், நான் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். நான் உங்களுக்கு முடிஞ்சால் இன்ஸ்டாவில் ரீல்ஸாக கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இதில் ஃபாண்ட் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு, நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு தான் ஆட் பண்ணலாம் இல்லை, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைண்டா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து இதில் வீடியோவாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றக்குள்ள போனீங்கன்னா இதில் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து 2 பீட் மார்க்குக்கு இழுத்து ஆட் பண்ணணும். ஏன்டா 2 பீட் மார்க்கும் ஒரே மாதிரி பேக்ரவுண்டில் தான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் போங்க. அதுக்கடுத்து 2வது இருக்க பீட் மார்க் போயிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வரை இழுத்துடும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லேயர் கீழே எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கா, அது கீழே ஒரு ப்ளூ கலர் இருக்கா, அதுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அது கீழே கொண்டு போனால் தான் நமக்கு இந்த மாதிரி பாதி இமேஜ் வந்து மறைகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதுக்கு கீழே மட்டும் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பச்சைங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு கீழே மட்டும் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா, இதை இனி உங்களுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. இந்த 300 போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இமேஜ் வந்து தேவையோ ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசு பண்ணி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட ப்ரிவியூ வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கரெக்டாக ஈஸியாக வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சா, இதில் உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் எதாவது வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. இதில் ஆல்ரெடி எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 2வது இருக்க பீட் மார்க் வாங்க. 2வது இருக்க பீட் மார்க் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி மீடியோ டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பீட் மார்க்களோ இழுத்துக்குங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இதையும் கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கேமரா ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, கீழே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கேமரா ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிங்க. அதை எப்படி செட் பண்ணுறதுனா, இப்போ இமேஜ் டச் பண்ணுறீங்க, இந்த 300 போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ இல்லை அந்த அதோட இதை மூவ் பண்ணணும்னா அந்த 300 போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கு கிழக்க ப்ளஸ் ஐக்கான மீடியோ டச் பண்ணிட்டு இதே மாதிரியே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் இதுவரை போட்டதுலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நான் இதிலே எல்லாமே கொடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு இதில் ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி அதை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல, அதாவது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் மறையாத அளவுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சா மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்களே மேக் பண்ணிடலாம். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா மீது இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது, இது ரெண்டுலேயும் உங்களுக்கு உங்களோட இமேஜை நீங்கள் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணி இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.